இல்லை சாப்பிடுங்க, வைக்கப்படாமல் இல்லை சாப்பிடுங்க, இல்லை இல்லை சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு வச்சுருந்தா இல்லை செஞ்சேன் நான். இப்படி தான் உங்களால் மட்டும் இப்படிலாம் சமைக்க முடியுதோ தெரியல அண்ணி. எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறீங்க. ஆமாம், நம்ம பட்டம்மா கறி குழம்பு வச்சா 4 வீதிக்கு மணக்கும் பார்த்துக்குங்க. இல்லை இல்லை, நம்ம அம்மா வைக்கிற பிரியாணி தான் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அம்மா, அத்தை பத்தியா எப்படி செய்கிறாங்க? நீயும் தான் இருக்கி, எதுவுமே செய்ய தெரியல. எப்போ பார்த்தாலும் ஒரே டிஷ்ஷு தான் செய்கிற. பேசாமல் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே அத்தை வீட்டையே செட்டில் ஆகிடலாம் போல இருக்கு. டீ ஸ்னேகா, மனசுக்குள்ள ஒரே பட்டாம்பூச்சி பறக்குமே. ஐயோ ராமா, எனக்கு ஒரே வெக்கமாக வருதே. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ல. சாப்பிடுங்க, நிம்மதியாக சாப்பிடுங்க. அண்ணன் நீங்கள் திங்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் மீனெல்லாம் எடுத்து தின்னுங்க. நல்லா தின்னாதானே உடம்பு நல்லா சத்து இருக்கும். என்ன போல நீ திங்காம வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்களே. இல்லைக்கா சாப்பிட்றேன். முதல்ல என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி யோசிக்காம சாப்பிடுங்க. எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடணும். வேறு என்ன வேணுமோ கேளுங்க. துடுக்கப்பா பிரியாணி இருக்கு, குழம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன வேணுமோ கேளுங்க, நான் கொண்டு வந்து தாரேன். இல்லை பட்டம்மா, நீயும் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? நீ நின்றுக்கிட்டே கிடக்கிறவ. அப்புறம் கடிச்சியா சாப்பிட்டுக்கிறேங்க. உங்களுக்குலாம் பரிமாறணும் இல்லையா? நான் கடிச்சியா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. அத்தை உண்மையாகவே சொல்கிற, செம்மையா டேஸ்ட் இருக்கு அத்தை. அப்படியே தம்பி, சரி சரி நல்லா சாப்பிடுங்க தம்பி. இந்த பிள்ளைய இருக்க போய் சோப்பியா ஸ்னேகா அப்படியே ஒரு நாள் வாயை திறந்து அம்மா நீ செஞ்ச சோறு நல்லா இருக்குன்னு ஒரு நாள் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. வாய்க்குள்ள கொள்ளுக்கட்டையை வச்ச கணக்கா வாய் அம்மன்னு வச்சு திம்பாடுவேன். அம்மா ஆகாஷ் மாமா ஒரு நாள் திங்காரு சொல்லாரு. நான் காலம் பூரா தின்னுட்டு கிடக்கும். காலம் பூரா உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாவளா? சொல்ல என்னடி கஷ்டமா இருக்கு, திங்கிறது கஷ்டமா இருக்கு, சொல்றது கஷ்டமா இருக்காடி. சொன்னாதானே அடுத்த தடவை நல்லா சமைப்பாங்க. ஸ்னேகா சோபியா, சாப்பிட்றீங்களே, சாப்பிடும்போது எப்படி டேஸ்ட் இருக்கு ஆண்டிக்கிட்ட சொல்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? சரி விடு ஆகாஷ், இது ஒரு தப்பா? இனிமேல் சாப்பிடும்போது எல்லாம் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாய் முழுங்குறப்பையும் கூப்பிட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லிகிட்டே இருக்கோம். என்ன போதுமா அண்ணி? நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். நீ எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிரும். நாங்கள் கிளம்ப சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைம்மா, ஃப்ளைட் டிக்கெட் நான் நாளைக்கு ஈவினிங்க்கு மாற்றிட்டேன். நம்ம எல்லாம் ஜாலியாக பேசிட்டு நம்ம இருக்கணும் இல்லையா? நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். தம்பி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் இருக்கணும். வந்தோன்னா வந்துட்டு பொறுசு போயிட்டேன்னா அப்புறமே நம்ம என்னத்தை போய் பேச சொல்லுங்க. பூரா வேலையே சரியா போச்சு. இன்னும் இதுக்கப்புறம் தான் சும்மா இருப்போம். பேசிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போனா தானே நம்ம வந்து நல்லா இருக்கும் நமக்கு. டேட் என்ன சொல்கிறீங்க? நாளைக்கு ஈவினிங் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு தானே போகிறதா பிளானு? எஸ்ப்பா, இன்னைக்கு தான் போகிறதா பிளானு. பட் நான் தான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். உடனே போகக்கூடாது இல்லையா? திரும்பி நம்ம எப்போ வர போகிறோம்னு தெரியல. ஸோ அதனால நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓ நோ ஐஷு, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஐஷு. ஆகாஷ், என்ன முனவிட்டு இருக்க? உனக்கு சந்தோஷம் தான் நான் இங்கே இருக்கிறதுக்கு. சொல்லு, என்ன ஸ்னேகா? எனக்கு சந்தோஷம்தான். அவங்க கூட இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். அது வந்து ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், நான் ஒன்றும் சொல்லலை. ஜாலி தான். நாளைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போறீங்களா? நாளைக்கு நான் தோப்பெல்லாம் சுற்றி காட்ட நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். நாளைக்கு பூரா பேசியே நம்ம நாளை கழிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நாத்தனார் ஏதாவது சாப்பாடு வைக்கட்டுமா? இல்லை வேண்டாம் அண்ணியார், இதே என்னால் சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. என்ன உங்களுக்கு ஏதாவது வைக்கட்டுமாங்க? இல்லை பட்டம்மா, எனக்கு எதுவும் வேணாம். நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. நான் சாப்பிட்ட வரைக்கும் போதும், நான் கிளம்புறோம். நீ சாப்பிட்டு பொறுமையாக வா, என்ன சரியா? தம்பி வெத்தலை போடுறீங்களா? பிரியாணி கறிச்சு எடுத்துட்டு வந்துட்டு வெத்தலை போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே, நீ இப்போ வெத்தலை போட பழக்கம் இருக்கா? இல்லைக்கா, அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அதெல்லாம் முன்னாடி காலத்தில் போடுவாங்க, வயசானவங்க போடுவாங்கக்கா. நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஆமாம், நம்ம வீட்டில் கூட யாரும் போடுற பழக்கமே இல்லை தம்பி. சரி, இது ஒரு சாங்கியத்துக்கு நம்ம வாங்கி வச்சோம், அவ்வளோதான். மற்றபடி யாரும் நம்ம வீட்டில் போடுற பழக்கமே கிடையாது. அம்மா, நானும் ஆகாஷ் சோபியா 3 பேர் தோப்புக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரோம்மா. சரி பார்த்து போங்கடி, பாம்பியும் இருக்க போய் பார்த்து போகணும் சரியா? ஆகாஷ், ஈவினிங் 6:30க்கு ஃப்ளைட் இருக்குது. நீ போயிட்டு வர லேட் பண்ணிடாத. அதுவும் இல்லாமல் இப்போ தான் நம்ம ஃபேமிலியோடு இருக்கோம். கொஞ்சம் நேரம் இங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு 4 o'clock பக்கமாக நீ போய் உங்கள் காடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாமே. எஸ்ப்பா, கரெக்ட். நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். நமக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறப்ப கூட நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறேன். சரி, ஏன் நின்றுக்கிட்டே கிடைக்கீங்க? எல்லாம் உட்காருங்க கீழே. என்ன தம்பி, குடும்பத்தோட வருஷம் வரணும் இல்லையா? நீங்கள் இப்போ 4 வருஷம் ஆகுது, இப்போதான் வாரீங்க. நான் அடுத்தது எப்போ வருவீங்களோ தெரியல. வருஷம் வந்துட்டு இருந்தால் பொங்கல் பண்டிகை நம்ம கலந்துட்டாதானே குடும்பத்தோடு இருக்க முடியும். இல்லை அண்ணி, இல்லை. இனிமேல் நம்ம கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நான் கண்டிப்பாக இங்கே வந்துடுவோம். அது என்ன எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் நாங்கள் கண்டிப்பாக போவோம். சந்தோஷம் நாத்தனாரே, கண்டிப்பாக நீங்களாம் வரணும். உங்களுக்கு தான் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருப்போம். மேகா, 12th முடிச்சுட்டு அப்ராடில் வந்து நீ போடுறதா சொல்லியிருந்தாங்களே ஹையர் கோர்ஸு, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறமா? ஆமாம் அத்தை, எனக்கும் இங்கே படிக்க விருப்பம் இல்லை. எனக்கு ஃபாரினில் படிக்கணும்னு ஆசை. நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டேன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எப்படியாவது ஃபாரினில் வந்து காலேஜில் சீட் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. நீ நல்லா மார்க் மட்டும் ஸ்கோர் பண்ணிவிடு. நீ அங்கே நம்ம வீட்லேயே தங்கி படிக்கிற மாதிரி நான் உனக்கு வந்து ரெடி பண்ணி தரேன் சரியா? ஆகாஷ் படிக்கிற காலேஜ்லேயே உனக்கும் பேசி பார்த்து ஒரு சீட் வாங்கி கொடுத்துட்றேன். நீ அங்கேயே வந்து தங்கி நம்ம வீட்லேயே படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆமாம்மா ஆமாம், நானும் அதை தான் சொல்லலாம்னு நினச்சேன். இவ்வளோ இங்கே காலேஜ்லேயே போட்டு அவளுக்கு வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசை. நம்ம தங்கச்சி வீடு இருக்கப்போ நம்ம ஏன் எங்கெங்கேயோ அலையணும்? அவளை பேசாமல் ஆகாஷ் காலேஜ்லேயே சேர்த்து விட்டுட்டு நீ உங்கள் வீட்லேயே தங்க வச்சுக்க. நீ வரப்போ இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வந்தால் போதும். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். நான் ஸ்னேகா 12th முடிக்கட்டும், நான் உடனடியே இதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஆமா நாத்தனாரே, ஆமா. நீ 2 பிள்ளைங்களும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு பெரிய வேலை வாங்கி கொடுத்துடணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கண்டிப்பாக நீ கண்டிப்பாக நீ கவலையப்படாதீங்க, நான் இருக்கேன் இல்லை, நான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். மேகா, நீ ஊருக்கு ஃபாரினுக்கு போயிருவியா படிக்கிறதுக்கு இன்னும் 6 மாசத்துல? அப்ப நான் யார் கூடடி சண்டை போடுவேன்? சோப்பியா, நீ சண்டை போடுறதுக்கோசம் நான் இங்கே இருக்க முடியுமா? நீ 12வது வந்துட்டல்ல, நான் முடிச்சுட்டு போனதும் அடுத்த வருஷம் நீ முடிச்சிருவல்ல. நீயும் அங்கேயே வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா படிக்கலாம் அத்தை வீட்டில், என்ன சரியா? ஏய் அம்மா, நேரம் ஆகுதுமா, நாங்கள் தோப்புக்கு போயிட்டு வரோம் பாரு. இப்பயே மணி 3 ஆகி போச்சு. அப்புறம் 6 மணிக்கு கிளம்பணுன்னு வேறு சொல்கிறாங்க அத்தை. நாங்கள் இப்பயே போயிட்டு நேரமாக வந்து சேர்ந்துடுறோம். டேட், நான் போயிட்டு குயிக்காக வந்துடுறேன் டேட். போயிட்டு அந்த தென்னந்தோப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னா ஸ்னேகா, நான் போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகேப்பா ஓகேப்பா, பார்த்து போயிட்டு வாங்க, பத்திரம். சரி நாத்தனாரே, ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது ஊறுகாய் இருக்க போட்டு கொடுக்கட்டுமா? ஏதாவது எடுத்துட்டு போறீங்களா? அண்ணி, அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அண்ணி. நான் போகிறப்பெல்லாம் செக் பண்ணுவாங்க லக்கேஜ் எல்லாம். அதெல்லாம் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் இங்கே சாப்பிட்டதே எனக்கு போதும். இன்னொரு டைம் வரப்போ பார்த்துக்கலாம் அண்ணி. அட அப்படியே சொல்லுதியே. சரி சரி, படிச்ச பிள்ளை நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சரி நீங்க போய் துணிமணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைங்க. நான் போய் ஏதாவது டீ காப்பி போட்டு கொடுக்குறேன். குளிச்சுட்டு கிளம்ப சரியா இருக்கும். அந்த பக்கத்துல அந்த பிள்ளைங்களும் வந்துருவாங்க. ஓகே அண்ணி, நாங்கள் போய் எல்லாம் பேக்கிங் ஒர்க்கெல்லாம் பார்க்குறோம். இந்த 2 நாள் போனதே தெரியலங்க. எல்லாம் போறது நினைச்சா விசனமா தான் இருக்கு. சரி என்ன பண்ண முடியும்? சரி விடு பட்டம்மா, அதுக்கு அவ என்ன பண்ண முடியும்? சரி அடுத்த வருஷம் வந்துருவாங்க. வருஷம் வருஷம் வரேன்னு சொல்லியிருக்காள் என் தங்கச்சி. கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்துருவாங்க. நீ போய் வேலை இருந்தால் பாரு. ஏய் ஸ்னேகா, சோஃபியா, உங்கள் தென்னந்தோப்பு ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே எங்கே ஃபாரினில் இந்த மாதிரிலாம் எங்கே பார்க்க முடியும்? இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்தால் தான் பச்சை பசைன்னு ஏதாவது பார்க்க முடியுது. ஆமாம் ஆகாஷ், கண்டிப்பாக நீ சொல்கிறது சரிதான். நீ எங்கே வர? 4 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தது. சின்ன வயசில் நம்ம இங்கெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போலாம் நீ வரதே கிடையாது. இப்போ இந்த வயசில் நம்ம விளையாட முடியுமா? சரி சரி, பேச்ச விடுங்க. இந்த இளநீ குடிப்போமா? ஏ, அதுக்கு தானேடி வந்தோம். எடு இளநியை, 3 இளநீ எடு. வாவ், எவ்வளோ சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கு இளநீ. பேசாமல் மொத்த இளநியும் பார்சல் சர்வீஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்கே. இங்கேருந்து இளநியை அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போறியா? ஆகாஷ் மாமாவோட குறும்பு இன்னும் குறையவே இல்லை. அப்படியே தான் இருக்கு. சரி சரி வாங்க, நம்ம எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். ஊருக்கு போனால் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, ஏன்டா கிராமத்துக்கு போனே எங்கடா செல்ஃபி எடுத்துகிட்டு வரலையான்னு. வாங்க நம்ம 3 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? இதுதானே நம்ம ஸ்னேகா பிள்ளை ரொம்ப நாளாக காத்துட்டு கிடக்கா. ஸ்மைல் ப்ளீஸ். சரி சரி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடும் ஸ்னேகாவா, போவோம். அப்புறமே தேடுவாங்க வீட்டில். சரி அண்ணா அண்ணி, நாங்கள் எல்லாம் கிளம்புறோம். நீங்களாம் பத்திரமா இருங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் வரோம். ஆமாக்கா, நாங்கள் கிளம்புறோம். எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. இங்கே வந்தது உங்களை பார்த்து பொங்கல் கொண்டாடினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் உங்கள் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அடுத்த வருஷம் எப்போடா வரும்னு இருக்கு. டோன்ட் ஃபீல்மா, சீக்கிரமாக ஒரு வருஷம் போயிடும். நீ 12th முடிச்சுட்டு அங்கே தானே வரப்போகிற. அப்புறம் எங்கள் கூடயே தான் இருக்க போகிற. எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு? சந்தோஷமாக எங்களை வழி அனுப்பணும். ஒரு வழியாக பொங்கல் கொண்டாட்டம் நல்லபடியாக முடிஞ்சுது. எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சதுப்பா சாமி. ஸ்னேகா, எனக்கு தோப்புல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் முடிச்சுட்டு வரேன். உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடணும் சரியா? ஸ்னேகா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. நீ தான் அங்கே போய் படிக்க போறல. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நானும் வந்துடுவேன். நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம். இதுக்கு போய் ஃபீல் பண்ணுவியா? வா நம்ம போவோம். சரி சரிடி, நீ சொல்கிறதும் எனக்கு புரியுது. சரி வா போவோம்.